மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் நான் ஆற்றிய உரை சத்தியமூர்த்தி பவனத்தில் அவர் பொங்கல் விழா நடத்தினார். அந்த பொங்கல் விழாவில் நான் ஆற்றினேன். அந்த ஆற்றிய உரையை கேட்டுவிட்டு மேலே வந்து, அவர் எப்பேற்பட்ட மனிதர், நீங்கள் மக்கள் தலைவர் மூப்பனாரோடு பழகியவர்கள் தான் பெரும்பாலும் இருப்பீர்கள், அதுபோன்று எளிமை நிறைந்த ஒரு மனிதனை நீங்கள் என்றைக்கும் பார்க்க முடியும். என்னை மட்டும் பேச சொல்லிவிட்டு அத்தனை தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர்களையும் நேரே வரிசை போட்டு உட்கார வைத்து விட்டார். ஒருவர் கூட மேலே வரவில்லை. நான் பேசி முடித்தேன். உடனே வந்தார். எல்லோரும் எழுந்து நின்று 5 நிமிடங்கள் தொடர்ந்து கையொலி எழுப்புங்கள் என்றார். அத்தனை பேரும் கைதட்டினார். பிறகு சொன்னார், நான் நயாகரா நீர்வீழ்ச்சியையே இங்கே பார்த்தேன். இது என் பெருமை பேசுவதற்காக நான் சொல்லவில்லை. நான் யார் யாரிடமிருந்து வந்திருக்கிறேன் என்பதை சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் என்னை தமிழ் அருவி என்று தழுவிக்கொண்டார். மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் நயாகரா நீர்வீழ்ச்சி என்று ஆறத் தழுவி அரவணைத்துக் கொண்டார். அதற்கு பிறகு வாசன் ஐயா அவர்கள் தன்னுடைய இதயத்திற்கு உள்ளேயே என்னை கொண்டு போய் இணைத்து வைத்தார். அந்த உணர்வை நான் அறிவேன். நான் உண்மையிலேயே பெருமையாக நினைக்கிறேன். மக்கள் தலைவர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவராக இருந்த பொழுது அன்று இருந்த 5 பொதுச் செயலாளர்களில் ஒரு பொதுச் செயலாளராக நான் இருந்தேன். அதற்கு அடுத்து ஐயா வாசன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக வந்த பிறகும் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸில் இணைந்து தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருந்த பொழுதும் அவர் கீழ் பொதுச் செயலாளராக நான் பணியாற்றினேன். ஆக தந்தை மகன் இருவருக்கும் கீழே பொதுச் செயலாளராக பணியாற்றுவதற்கு என்று ஒரு வரம் எல்லோருக்கும் வாய்த்து விடார். அந்த வரம் எனக்கு வாய்த்தது. 77 வயது நேற்றோடு எனக்கு முடிந்து விட்டது. இன்று 78வது வயது எனக்கு. இன்னும் எவ்வளவு காலம் இருப்பேன் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. 55 ஆண்டு காலம் 1967 பெருந்தலைவர் காமராஜர் காலடியில் விழுந்து அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த நான் ஏறக்குறைய இன்றைக்கு நீங்கள் திரும்பி பார்த்தால் 58 ஆண்டுகளை நான் இந்த பொது வாழ்வில் செலவழித்திருக்கிறேன். இந்த 58 ஆண்டுகளில் நேர்மை துலங்க எந்த விதமான கரையும் குறையும் களங்கமும் இல்லாமல் எளிமையும் ஏழ்மையும் நிறைந்தவனாக என் வாழ்வை நான் நடத்தி இருக்கிறேன். அதில் எனக்கு ஒரு பெரிய கம்பீரம் உண்டு, ஒரு கர்வம் கூட உண்டு. நான் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து வெளியேறவில்லை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஏதோ புதிதாக வந்து சேருவதாக நீங்கள் கருதலாகாது. காங்கிரஸிலே இருந்து வெளியேறினேன். காங்கிரஸ் கட்சிக்கு அப்பொழுது தலைவராக இருந்தார் ஐயா. ஐயாவிடம் நான் சொன்னேன், இனி என்னால் காங்கிரஸ் கட்சியில் இருக்க முடியாது. ஏனென்றால் அப்பொழுது ஈழப் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் ஈழத் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட நேரம். நான் ஐயாவிடம் சொன்னேன், நான் சோனியா காந்தியை சந்திக்க விரும்புகிறேன் என்றேன். எதற்கையா என்றார். ஏனென்றால் நான் ஏஐசிசி உறுப்பினர். நானெல்லாம் ஓட்டு போட்டால்தான் சோனியா காந்தி தலைவராக இருக்க முடியும். ஆனால் நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன். ஏன் ஐயா என்று கேட்டார். ஐயா, பிரபாகரனுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், எல்டிடிஇக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், அதை பற்றி நமக்கு ஒன்றுமில்லை. அப்பாவி ஈழத் தமிழர்கள் மீது வான் வழியாக ரசாயன குண்டுகளை வீசி கரிக்கட்டைகளாக மாற்றுகிறார்களே, அந்த ராஜபக்சே அரசுக்கு பின்னாலே துணை இருக்கின்ற மன்மோகன் சிங் அரசுக்கு பின்னால் இருந்து சூத்திரதாரியாக இருப்பவர் சோனியா காந்தி. எனவே அவரிடம் நான் சொல்ல விரும்புவது வேறொன்றும் இல்லை. நீங்கள் வான் வழியாக ரசாயன குண்டுகளை வீசி தமிழ் இனத்தை அழித்து விடாதீர்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் என்றேன். ஐயா, இதை எல்லாம் நீங்கள் சொல்லி அவர்கள் காது கொடுத்து கேட்பார்களா என்று ஐயா கேட்டார். நான் சொன்னேன், என் இனத்தை, என் மொழியை,
காப்பதற்கு முடியாது என்றால் அப்படிப்பட்ட ஒரு கட்சி எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு வெளியேறும். இதுதான் ஒரே காரணம். ஆனால் எந்த நிலையிலும் ஐயா வாசன் அவர்களிடம் இருந்து நான் பிரியவே இல்லை. ஒரு நொடி கூட நான் பிரியவில்லை. தொடர்ந்து அவரோடு நான் உரையாடி கொண்டிருந்தேன், உறவாடி கொண்டிருந்தேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸை விட்டு ஐயா அவர்கள் வந்ததனால் எந்த விதமான தவறும் நேர்ந்து விடவில்லை. உங்களையெல்லாம் நான் வணங்கி வாழ்த்துகிறேன். ஏனென்றால் சத்தியமூர்த்தி பவனத்தில் இருப்பது காங்கிரஸ் அல்ல, அது ஒரு கம்பெனி, அது ஒரு லிமிடெட் கம்பெனி. இதை சொல்ல எனக்கு பூரண உரிமை உண்டு. நான் பெருந்தலைவர் காலத்தில் இருந்த காங்கிரஸை பார்த்தவன். பெருந்தலைவர் காலத்தில் சகலத்தையும் சமூக நலனுக்காக அர்ப்பணிக்க துடித்த காங்கிரஸ்காரர்களை பார்த்தவன். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸை குழி தோண்டி புதைத்தது யார்? இந்திரா காந்தி தான். 1971 தேர்தல் வருகிறது. 1969 காங்கிரஸ் இரண்டாக பிளவுண்டது. தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் பக்கத்திலே தான் ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரர்களும் நின்றார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் இந்திரா காங்கிரஸ் என்ற பெயரில் இங்கே இருந்து விடைபெற்றுக் கொண்டார்கள். 69க்கு பிறகு 71 தேர்தல் வருகிறது. எப்படியாவது காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் கலைஞர் கருணாநிதியின் கனவு. எப்படியாவது காமராஜரை அரசியல் ரீதியாக செல்வாக்கற்ற மனிதராக அழித்துவிட வேண்டும் என்பதுதான் இந்திரா காந்தியினுடைய நினைவு. அதனால் இருவரும் ஒன்றாக கூடினார்கள். தேர்தல் உடன்பாடு கண்டார்கள். உலகத்தில் எந்த நாட்டிலாவது ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடியவர்கள் செய்யக்கூடிய முடிவா அது? அன்றைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் சி சுப்பிரமணியம். தமிழ்நாட்டில் சி சுப்பிரமணியம் போய் பேசுகிறார். கூட்டணி கலைஞர் கருணாநிதியிடம் கூட்டணி பேசுகிற பொழுது சி சுப்பிரமணியம் சொல்லக்கூடிய தொகுதிகளை தருவதற்கு கருணாநிதி தயாராக இல்லை. உடனே சி சுப்பிரமணியம் வெளியே வந்தார். அவராகவே காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார். காங்கிரஸ் வேட்பாளரை அறிவித்த நிலையில் மேலே இருந்து இந்திரா காந்தி தலையிட்டு கலைஞர் கருணாநிதியிடம் பேசி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நாடாளுமன்றத்தில் அதிகமான உறுப்பினர்கள் வந்து சேர வேண்டும் என்பதுதான் எனக்கான கவலை. நீங்கள் கூடுதலாக நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுங்கள், சட்டமன்றத்தில் முடிந்த அளவுக்கு கொடுங்கள் என்றார். இல்லை, சட்டமன்றத்தில் தொகுதி வாரியாக வேட்பாளர்கள் என்று சி சுப்பிரமணியம் அறிவித்து விட்ட பிறகு நாங்களும் தொகுதி வாரியாக அறிவித்து விட்டோம். இனி ஒரே ஒரு இடத்தை கூட சட்டமன்றத்திற்கு தர முடியாது. வேண்டுமானால் உங்களுக்காக 9 நாடாளுமன்ற தொகுதிகளை தருகிறேன் என்று கலைஞர் சொன்னார். கலைஞர் கருணாநிதி சொன்னபடி 9 நாடாளுமன்ற தொகுதிகளை 1971 பெற்று ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட காங்கிரஸ் நிற்காத நிலையில் காங்கிரஸை குழி தோண்டி கல்லறையில் புதைத்த பெண்மணிதான் இந்திரா காந்தி. புரிகிறதா? இவையெல்லாம் வரலாறு. கோவில் பணங்களை சுரண்டுகின்ற ஒரு துறை அறநிலைத்துறை. அதனால தான் நான் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். 26 தேர்தலில் மாற்றம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் இந்த HRNC கலைக்கப்படும். கலைச்சா என்ன பண்ணுவீங்க அந்த கோவிலை அப்படின்னு பெரிய என்னவோ அறிவிருக்கிறவன் மாதிரியா எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய பெரிய ஆதீனம் தபத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் லுமினரிஸ் இருந்தாங்க. அவங்க ஹிந்து கோவில்களின் நிர்வாகம் ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்து இயங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்கப்படும்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தட் ரிப்போர்ட் வாஸ் அடாப்டட் இன் தி அசம்பிளி. அப்படி இருக்கும் பொழுது அதை செய்யாமல் நான் கேட்குறேன், இந்த HRNC ஆக்டினுடைய பிறப்பே ஹிந்து வெறுப்பு. காரணம் என்ன?
19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு தான் இருந்தது. எல்லா மதங்களுடைய அறக்கட்டளைகளை நிர்வகிப்பதற்காக ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். ஆனால் அது என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள். அன்றைக்கி ஆட்சியில் இருந்தவர் ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம். அதனால் அது உடனே கிறிஸ்தவர்களுக்கு அந்த சட்டத்திலிருந்து விலக்கு கொடுத்தது. அதுக்கு பிறகு வந்த சட்டம் என்ன தெரியுமா, ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். அப்போ முஸ்லீம்களையும் எதிர்த்தாங்க. ஸோ முஸ்லீம்களுக்கும் அந்த சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த சட்டத்துக்கு பேர் தான் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட்னு. அப்போ அந்த சட்டம் வந்த பாதையே ஹிந்து விரோதம், மதவெறி தானே. நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் எல்லாருக்குமா ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் இருக்கும்னா ஐ ஹவ் நோ குவாரல். ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அதுலேருந்து விலக்கு கொடுத்தீங்க. ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டுங்கிறது ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் போராடினார்கள், அவங்களையும் அதுலேருந்து விலக்கு கொடுத்தீங்க. ஹிந்துவுக்கு மாத்திரம் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் இருக்கிறது. மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய செயலா இல்லையா? ஏனென்றால் 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆன அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 4,30,000 கோடி. எத்தனை வருஷத்தில்? 74 வருஷத்தில். 2021 4,30,000 கோடி இருந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் இன்னைக்கு 9,30,000 கோடி. அதாவது இந்த 5 ஆண்டுகளில் திமுக வாங்கியிருக்கிற கடன் 5 லட்சம் கோடி. அடுத்து வர்ற சர்க்கார் இதுக்கு எப்படி வட்டி கட்டும்? இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கட்டும்? அதாவது இனிமே இந்த கருணாநிதி குடும்பம் ஆட்சியில் இருக்க போகிறதில்லைன்னு எடுத்து ஊதி விட்டுட்டு போகிறதா? அதானே நடந்திருக்கு. 5 லட்சம் கோடி இந்த ஸ்டாலின் ஆட்சியில் கடன் வாங்கப்பட்டு இருக்கிறது. அதனால் தமிழகத்தை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் உத்தரப்பிரதேஷ் பீகார்னு பேசுகிறாங்க. இந்த 25-26 பட்ஜெட்டில் பீகாரினுடைய பட்ஜெட்டில் உபரி வருமானம் சர்ப்ளஸ் பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 37,000 கோடி. அதே மாதிரி பீகாரில் உபரி வருமானம் சர்ப்ளஸ் பட்ஜெட் 8,000 கோடி. பீகார் ட்ரை ஸ்டேட். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைச்ச பிறகு சாராயத்தை முழுக்க நிறுத்திட்டோம். இங்கே இருக்க டாஸ்மாக் கடை மாதிரி பீகாரில் ஒரு கடை கிடையாது. மக்களை குடிக்க வைக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் மக்களை குடிக்க வச்சு 56,000 கோடி வருமானம் பெறுகின்ற மாநிலத்தில் பட்ஜெட் என்ன சொல்லுது? பட்ஜெட்டரி டிஃபிசிட் 51,000 கோடி. பட்ஜெட்டில் பற்றாக்குறை 51,000 கோடி. தமிழ்நாட்டை சூறையாடி கெடுக்கின்ற திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு பிச்சைக்கார மாநிலமாக மாறி போயிடும். இந்த ஹிந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போடுறதில்லைன்னு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரியாக ஹிந்து சமுதாயத்துக்குள்ளே இவரை சுற்றி இருக்கிற ஆள் எல்லாமே இந்து விரோதிகள், இந்து சமுதாயத்தை சிதைக்க நினைப்பவர்கள். அவங்களோட பிஹேவியர் ஒரு மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி இருக்கான், அது இருக்குது. விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, அந்த 2 தொகுதி தவிர வேறு கொடுக்கவும் மாட்டாங்க. பொது தொகுதியில் நிற்கப்படவும் மாட்டாங்க விசிகாவை. அந்த விசிகா தலைவர் முருகன்னு பிராமணர்கள் பேர் வைப்பாங்களான்னு அதுக்கு ஒரு சிவாச்சாரியாரே பதில் கொடுத்துருக்கார். நான் கேட்குறேன், எந்த இஸ்லாமிய சகோதரர் முருகன்னு பேர் வச்சிருக்காருன்னு நீ அவங்க பின்னாடி நிற்கிற? இது கொஸ்டின் வருதில்ல. மிகப்பெரிய அழிவு சக்தி இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற தீய சக்தி இந்த திருமாவளவன். நாங்கள் எந்த கிறிஸ்தவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் முருகன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு அவங்க பின்னாடி போய் நிற்கிறீங்க. ஆகவே இந்த தமிழகத்தில் இந்த திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஹிந்து விரோத தீய சக்திகளை வருகின்ற தேர்தலில் நாம் அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தலைன்னா ஹிந்து சமுதாயத்தினர் கௌரவமாக வாழ முடியாது.